السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أكثرهم للموت ذكرا وأحسنهم لما بعده استعدادا أولئك هم الأكياس أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆ என்னும் உன்னதமான அமலுக்காக இங்கே இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால ஓட்டத்தில் மனிதன் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ் ரசூலுடைய சில வழிகாட்டுதலை, உபதேசங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கிறோம். காலங்கள் மிக வேகமாக நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடத்தினுடைய நிறைவிலும் இதனை நாம் தவறாமல் நினைவு கூர்ந்து வருகிறோம். 2024வது வருடம் நிறைவடைந்து 25வது வருடம் துவங்கும் பொழுது இதே கருத்தை நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருப்போம். அப்பொழுது நாம் பேசினோம், 2024 மிக வேகமாக சென்று விட்டது என்று. ஆனால் இப்பொழுது 2025ஆம் வருடத்தினுடைய நிலை அதைவிட மிக மோசமானதாக இருக்கிறது. ஒரு நண்பர் சொன்னார், 2025 என்று அந்த 25 என்கிற இலக்க எண்ணை எழுதி பழகி இப்பொழுதுதான் 25 என்பது பழக்கத்திற்கு வந்திருக்கிறது, ஆனால் 26 துவங்க இருக்கிறது என்று சொன்னார். உண்மை அப்படித்தான். வருடங்களை கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவிற்கு வருடங்கள் மிக வேகமாக நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கால ஓட்டத்தில் ஒரு வருடம் நிறைவு பெற்று புதிய வருடம் துவங்கும் பொழுது அதனை நாம் எவ்வாறு அணுக வேண்டும், கடந்த ஒரு வருடத்தில் எதையெல்லாம் பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற பார்வை மற்றவர்களுக்கு இருக்க வேண்டுமோ இல்லையோ, ஒரு சத்திய விசுவாசிக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அவசியமாக இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா காலத்தை குறித்து இவ்வாறு மனிதனிடம் கேள்வி எழுப்புகிறார். காலத்தை குறித்த ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார் சூரத்துல் தஹர். அந்த காலம் என்கிற அத்தியாயத்திற்கு அல்லாஹ் தஆலா இன்சான், மனிதன் என்றும் பெயரிடுகிறான். மனிதனுக்கும் காலத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. காலத்தால் ஆனவன் தான் மனிதன். காலத்தை நீக்கிவிட்டு மனிதன் வாழுவதற்கு முற்பட்டால் அது எப்படியும் அது சாத்தியமில்லை என்கிற அடிப்படையில் ஹல் அதா அலல் இன்சானி ஹைனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு காலத்தை மனிதன் சந்தித்திருந்தான். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் அவனை படைத்தான். அந்த படைப்பில் தான் இன்றைக்கு அவன் மனிதனாக இருக்கிறான் என்று பறைசாற்றக்கூடிய ஒரு இறைவசனம்.
இந்த வசனம் நம்ம இடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறது. காலத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? காலத்தை குறித்த உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? எனவே ஒரு வருடம் நிறைவடையும் பொழுது நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ண ஓட்டங்களை, ஆக்கப்பூர்வமான கருத்தாளம் மிக்க சிந்தனைகளை நாம் எடுத்து அடுத்த ஒரு வருடத்தை, அடுத்த ஒரு காலத்தை துவக்குவதுதான் எதிர்கால காலமாவது வீணடையாமல் இருப்பதற்கான வழியை ஏற்படுத்தி தரும். அன்பானவர்களே, 2025 நிறைவடைகிறது என்பதோடு சேர்த்து இன்றைய தினம் ஒரு பர்டிகுலராக இன்றைய தேதி என்பது டிசம்பர் 26. டிசம்பர் 26 உங்களுடைய சிந்தனைக்கு வந்ததோ இல்லையோ, காலத்தால் யாராலும் மறக்க முடியாத ஒரு பேர் இழப்பை மனித சமூகம் சந்தித்த ஒரு தினம் அது. மிகப்பெரிய இறை வல்லமையை மனிதர்கள் உணர்ந்து கொண்ட ஒரு நாள் அது. சுனாமி என்கிற பேரலை 2004ஆம் வருடம் உலகெங்கிலும் எங்கு திரும்பினாலும் மரண ஓலங்களை உண்டாக்கிய ஒரு தினம் அது. அதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் கூட இங்கே அமர்ந்திருக்கலாம். அந்த சேதத்திலே உயிர் நீத்த சகோதரர்கள், ஆண்களும் பெண்களும் மதம் வேறுபாடு இல்லாமல் அங்கே உயிரிழப்புகளை சந்தித்த அந்த உடல்களை கையிலே எடுக்கும் பொழுது அழுகிய நிலையில் கை தனியாக கால் தனியாக நம்முடைய கரங்களை நோக்கி வந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் இப்பொழுது நாம் ஓட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 21ஆம் வருடத்தினுடைய நினைவு நாள் சுனாமியினுடைய தினத்தில் 21 வருடங்களை கடந்து கடலோர மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பலரும் தன் கணவன்மார்களை நினைத்து பார்க்கிறார்கள், தன் மனைவிமார்களை நினைத்து பார்க்கிறார்கள், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறார்கள். உயிரிழந்து போன தன் குடும்பத்தை குறித்த சிந்தனை ஓட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு இவ்வாறு பிரார்த்திக்கிறார்கள், இறைவா, இனி இப்படி ஒரு சேதம் வேண்டாம், இப்படி ஒரு பேரழிவு வேண்டாம். உன் வல்லமையை காட்டக்கூடிய அந்த தருணங்கள் என்பது அதை தாங்கிக் கொள்வதற்கான ஆற்றல் எங்களிடத்தில் இல்லை என்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு இன்றைய சுனாமியினுடைய அந்த நினைவு நாளை பலரும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள், நினைவு கூர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஊடகங்களின் வழியாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சுனாமியினுடைய இழப்பு என்பது ஏறத்தாழ 14 நாடுகளிலே ஏற்பட்டது என்பது நாம் அறிந்த செய்தி. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் 43,000 பேர் காணாமல் போயிருக்கிறார் அந்த சுனாமியிலே. உலக தமிழகத்தில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள், நாகப்பட்டினம் பகுதியில் 6,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் அந்த சுனாமியில இறந்து போயின என்கிற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். காலங்கள் கரைந்து போனாலும் கண்ணீர் மட்டும் மறையவில்லையே என்பதுதான் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி கால ஓட்டத்தில் நிறைய நிகழ்வுகள், பேரிழப்புகள் எல்லாம் நடந்த ஒரு நிகழ்வும் இந்த வருடத்தினுடைய கடைசியில் நாம் நினைவு கூறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சரி, உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது இந்த நாள் என்கிற காரணத்தினால் இந்த நாள் நல்லவைகளுக்குரிய நாள் அல்லவா என்றால், இந்த நாளை நல்ல விதமாக நினைவு கூறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நாளிலே பிறந்தவர்கள் ஏராளம் உண்டு, இந்த நாளை சந்தோஷமாக பார்ப்பவர்கள் ஏராளம் உண்டு. இந்த நாளிலேதான் எனக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடந்தது என்று நினைத்து பார்க்கக்கூடிய பல தருணங்கள் உண்டு. இப்படியாக உலகத்திலே இறைவனால் வழங்கப்பட்ட அந்த காலங்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இழந்து போன விஷயங்களிலே நீ என்ன பாடம் பெறப் போகிறாய், உனக்கு கிடைத்த சந்தோஷங்களை வைத்து நீ என்ன சாதிக்க போகிறாய் என்கிற கேள்விகள் எல்லாம் இந்த காலங்கள் நம் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த ஒரு சிந்தனையோடு இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் சிலவற்றை இந்த நேரத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். காலங்கள் மாறி மாறி வரும் பொழுது அந்த கால ஓட்டத்திலே மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதுதான் இங்கே உள்ள கேள்வியாக இருக்கிறது. எல்லோருக்கும் காலம் என்பது நிறைவாக கிடைத்திருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல காலத்தை குறித்து பேசும் பொழுது உலகத்திலே சாதனையை படைத்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் 24 மணி நேரத்தை தான் கொடுத்திருக்கிறார். அத்தனை பேருக்கும் ஒரு மாதத்தினுடைய நாட்கள் ஒன்று போலதான் இருக்கிறது. அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அவகாசங்களும் 60க்கும் 70க்கும் மத்தியிலே. அதற்கு மேல் செல்கிறது என்றால் அது இறைவனுடைய அருளால் அது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான். எல்லோருக்கும் ஒன்று போல காலம், எல்லோருக்கும் ஒன்று போல வயது, எல்லோருக்கும் போல வாய்ப்புகள் எல்லாம் ஒன்று போல இருக்கிறது. ஆனால் மாற்றங்கள் யாருக்கு
நிகழ்கிறது என்றால் அது தான் நிகழ்கிறது. ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்ட இந்த காலத்தை நான் எப்படி கொண்டேன் என்பதை குறித்துதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எனவே கால ஓட்டத்தில் மனிதன் ஒரு புதிய வருடத்தை அடையக்கூடிய இந்த தருணத்தில், ஒரு புதிய வருடத்தை எதிர்நோக்கி இருக்கிற இந்த தருணத்தில் இஸ்லாமிய அடிப்படையிலான நிறைவூட்டல்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு 3 விஷயங்களை இங்கே நாம் கவனத்திலே கொள்ளலாம். ஒன்று, காலத்தை குறித்த விழிப்புணர்வு. காலம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த காலத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமானது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அறிவாளி யார் என்று கேள்வியை முன்வைத்தார். யார் அறிவாளி? சஹாபாக்கள் நம்மை போன்றுதான் அவர்களும் பதில் சொல்லி இருப்பார்கள், பதில் சொல்லி இருக்கிறார்கள். நாம அறிவாளி யார் என்று கேட்டால் நம்மகிட்ட பதில் என்ன வரும்? யார் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவர் அறிவாளி, யார் நிறைய பட்டங்களை பெற்றிருக்கிறாரோ அவர் அறிவாளி என்றுதான் நமக்கு சிந்தனையிலே அந்த பதில் தான் உதயமாகும். பெருமானார் அந்த கேள்விக்கு தானே பதில் சொல்கிறார்கள். அக்ஸருஹும் லில் மௌத் திக்ரன் வ அஹ்ஸனுஹும் லிமா பஅதஹு இஸ்திஅதாத். அக்ஸருஹும் லில் மௌத் திக்ரன், யார் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுகிறாரோ அவர்தான் அறிவாளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 அடையாளங்கள் பெருமானார் சொன்னது. ஒன்று, மரணத்தை அதிகமாக நினைவு கூறுபவன். ஏன் மரணத்தை முதலில் பெருமானார் நினைவுபடுத்துகிறார்கள்? வாழ்க்கை என்பது அதனுடைய முடிவுதான் மரணம். பெருமானார் சொல்கிறார்கள், அறிவாளி யார் தெரியுமா? யார் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுகிறானோ அவன் தான் அறிவாளி. மரணத்தை நினைவு கூறுபவன் எப்படி அறிவாளியாக இருக்க முடியும்? எவன் மரணத்தை நினைவு கூறுகிறானோ அவன் தான் மகத்தான செயல்களை செய்ய முடியும். இன்றைக்கு நாம ஏன் மகத்தான செயல்களை செய்ய முடிவதில்லை? ஏன் ஒரு தாண்டோட்டித்தனமான வாழ்க்கை மனிதனிடத்திலே குடிகொள்கிறது? ஏன் ஆக்கப்பூர்வமான செயல்களை நோக்கி மனிதன் நகர்வதில்லை? குறிப்பாக முஸ்லிம்கள் ஏன் கடந்த காலங்களிலே சாதித்தது போல சாதிக்க முடிவதில்லை என்று சொன்னால், அவர்கள் நிறைய இன்னும் இருக்க போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு மரணமே வராது என்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் ஏதோ ஒரு நிலையில் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு தாண்டோண்டித்தனமான வாழ்க்கை. நாளைக்கு நான் மரணிக்க போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நாம் மரணிக்க போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நாளையோடு இந்த உலகம் நமக்கு முடிந்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு கேள்வியை எழுப்புங்கள். ஒரு வார்த்தைக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுக்கட்டும், அதிலே நல்ல நல்ல அமல்களை செய்வதற்கான வாய்ப்புகளை தரட்டும். உங்களுடைய பார்வைகள் கோப பார்வை மாதிரி தெரியும். நாளைக்கே நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய செயல் திட்டங்களை எல்லாம் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். சும்மாவிற்கு வந்து ஏதோ நல்ல நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் என்று பார்த்தால், நாளைக்கே நான் இருக்க மாட்டேன் என்று உஸ்தாது சொல்றதை பார்க்கும்போது அப்படியே ஒரு கோபம். அல்லாஹுடைய நாட்டம் தான் அது. இப்ப நான் சொல்றதுனால நாளைக்கு என்ன நடந்துராது. யாருக்கு எப்பொழுது அல்லாஹ் தவணையை வைத்திருக்கிறான், அந்த தவணை வந்தால் போயே தீர வேண்டும். அதில் எந்த தடையும் கிடையாது. இங்கே பயான் நடந்து விட்டது என்பதற்காக வேண்டி நீண்ட ஆயுளோ, அல்லது பயானின் மௌத்தை பற்றி பேசப்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி உடனே மௌத்தோ என்பதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் நிர்ணயித்த அஜல் வரும். ஒரு உதாரணத்திற்கு, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் என்ற ஒரு மனோநிலையை கொட்டும் பொழுதே நமக்கு மத்தியில் ஒரு அவேர்னஸ் வருது, ஒரு அட்டென்ஷன் வருது. அதனாலதான் லாஸ்ட் டேட் என்று எங்க போடப்பட்டிருக்கோ, அந்த எஸ்ஐஆர்ல லாஸ்ட் டேட் 13ஆம் தேதி, 5ஆம் தேதி, 4ஆம் தேதி என்று வரும்போது, அந்த 4ஆம் தேதி வர வர நமக்கு ஏற்பட்ட அந்த வேகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டது. 4ஆம் தேதியோட முடியுது, அதோட எல்லாம் ஒன்று போயிடும். கவனமா ஏதாவது பண்ணீங்களா இல்லையா என்ற அந்த கேள்விகள், பரஸ்பர நினைவூட்டல்கள். இப்ப ஏன் அந்த மௌத்து விஷயத்துல மட்டும் அந்த நினைவூட்டல் இல்லை அப்படின்னு சொன்னா, அது டேட்டு குறிக்கப்படல, அல்லது குறிக்கப்பட்ட டேட்டு யாருக்கு தெரியல, நமக்கு தெரியல. அதனால அதை பற்றி நாம் பேசுவதே கிடையாது, ஒரு விழிப்புணர்வு கிடையாது. இந்த வாழ்க்கை ஏதோ நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை போல நாம் நினைத்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு சூழல் தான் ஆக்கப்பூர்வமான நிலைகளை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லாமல் இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு என்பது மிக மிக அவசியமானது. காலம் அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதனால்தான் வாழ்க்கையை பயணம் என்கிறார்கள். வாழ்க்கை பயணத்திலே, பொதுவாக பயணத்திலே எவ்வளவு கண்ணங்கருத்துகள் இருக்குமோ, ஒரு பயணத்திலே நாம் எவ்வளவு தூரம் கவனமாக இருப்போமோ, அதிலும் குறிப்பாக அந்த பயணம் செல்லும் பொழுது நம்மிடத்திலே பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது, தயாரிப்புகள் குறைவாக இருக்கிறது என்றால், அந்த பயணத்தை நாம் எவ்வாறு பார்த்து பார்த்து கவனமாக அமைத்துக் கொள்வோமோ, அது போல
இந்த வாழ்க்கை பயணம் என்பது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவகாசம். அந்த காலங்கள் மிக முக்கியமான ஒரு அவகாசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அஜல், அது ஒரு தவணை. அது அந்த தவணை யாருக்கு எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. தந்தைக்கு முன்னால் மகன் இறந்து போகிற சூழல்கள் உண்டு, தாய்க்கு முன்னால் மகள் இறந்து போகிற சூழல்கள் உண்டு, அண்ணனுக்கு முன்னால் தம்பி, அக்காவிற்கு முன்னால் தங்கை. இதுதான் மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. எங்களுடைய குடும்பத்துல ஒரு வயது முதிர்ந்த ஒரு 90 வயதிற்கும் நெருக்கமான ஒரு மூத்தவங்க இருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஆபியத்தை தரணும், அவர்களுடைய முடிவை அல்லாஹ் லேசாக்கி தரணும். ரொம்ப கடினமான கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் எல்லாம் அவங்களுடைய சூழல்கள் என்னவாகுமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் குடும்பத்தினுடைய இன்னொரு உறுப்பினர், எதிர்பார்க்காத ஒரு உறுப்பினர், அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு மௌத் செய்தி. ஒவ்வொரு சிந்தனையும் மாற்றி விடுவது என்பது, ஒரு நபரை குறித்த தவணையை மாற்றி விடுவது என்பது அல்லாஹ்வுடைய கரங்களிலே உள்ளது. அல்லாஹ் எப்பொழுது அந்த அஜலை வைத்திருக்கிறான் என்று நம்மில் யாரும் அதை சொல்ல முடியாது. அதனால் அந்த தவணை வருவதற்கு முன்னால் அதற்குண்டான முயற்சிகளை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய உயரிய வழிகாட்டுதலாக இருக்கிறது. யௌமல் ஹிசாப் என்கிற அந்த வார்த்தையை மறுமைக்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி பேசுவார். அங்கே விசாரணை இருக்கிறது, கேள்வி இருக்கிறது. இங்கே நமக்கு கேள்வி இல்லாத காரணத்தினாலோ என்னவோ நாம் ஒரு தாண்டோண்டித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை பற்றிய, நேரத்தை பற்றிய, காலத்தை பற்றிய எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாத ஒரு மனோநிலைக்கு நம்மை நாம் இட்டு செல்கிறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலில் நாம் மரணித்து விட்டால் என்ன நிலை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மரணித்து விட்டால் என்ன நிலை? இப்ப நாம மரணம் சிந்திச்சோம்னா இப்ப நம்ம என்ன ஓட்டத்துல நான் மரணித்து விட்டால் என்று நினைத்தால் நம்ம மனசுல என்ன தோணும்? என் பிள்ளை என்னவாள், என்னுடைய சந்ததிகள் என்னவாகும், என் குடும்பம் என்னவாகும், நான் எதையும் சேகரித்து வைக்கவில்லையே. இதுதான் நம் என்ன ஓட்டமாக இருக்கும் பெரும்பாலும். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது இதுவல்ல அர்த்தமான என்ன ஓட்டம். நான் மரணித்து விட்டால் என்னுடைய மறுமை வாழ்க்கை என்னவாகும், எனக்கென்று நான் எதை சேகரித்து வைத்திருக்கிறேன், நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னால் போய் கேள்வி கணக்கிற்காக நிறுத்தப்படும் பொழுது நான் எப்படிப்பட்ட பதில்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்கிற அந்த நிலைதான் உண்மையான நிலை, அதுதான் அறிவார்த்தமான நிலை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அறிவாளி யார் என்பதற்கு 2 அடையாளங்களை பெருமானார் சொன்னார்கள். ஒன்று, அவன் மரணத்தை நினைவு கூறுபவனாக இருக்க வேண்டும். மரணத்தை நினைவு கூர்ந்தால்தான் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை நோக்கி நகர்வான். இரண்டாவது, பெருமானார் சொன்னார்கள், பின்னால் வரக்கூடிய ஒரு காரியத்திற்காக எதை அழகாக தயார் செய்து வைத்திருக்கிறான், அவன் தான் அறிவான். பின்னால் வரக்கூடிய காரியத்திற்கு என்பதிலே 2 அர்த்தங்களையும் நாம் வைத்து பார்க்க முடியும். என் அடுத்த காலகட்டம், அதற்கு நான் என்ன தயார், அல்லது நாளை மறுமை என்பது மரணத்திற்கு பின்னால் ஒரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்க்கைக்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன். இந்த 2 அர்த்தங்களையுமே பொருத்தி பார்க்க முடியும். தனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த நிலைகளுக்கு என்ன தயாரிப்பை மனிதன் செய்து வைத்திருக்கிறான், அதில் அழகானதை செய்து வைத்திருக்கிறானா என்பதுதான். இப்ப இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வயது இருக்கும். ஒரு சில பேருக்கு 50 above, 40 above, 30 above, 20 above, சின்ன பிள்ளைகள் எல்லாம் வயது மாற்றங்கள் இருக்கிறது. அப்ப சின்ன பிள்ளைகளை விட்டுருவோம். ஒரு 15 வயதிற்கு மேல் அவனுடைய சிந்தனை, அடுத்து எனக்கு என்ன, அடுத்த வருடம் எனக்கு என்ன, அடுத்து நான் என்ன தயாரிப்பு, இது 15 வயதிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று உலகியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். 15 வயதில் இருந்து ஒருவன் என் அடுத்த எதிர்காலம் என்ன, அடுத்த வருடம் என்ன, 2026 என்ன என்று சிந்திக்காத ஒரு மனோநிலை 15 வயதில் இருந்து அந்த சிந்திக்கக்கூடிய மனோநிலை வரவில்லை என்றால் அவன் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பான் என்பதுதான் உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இஸ்லாம் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. நாளைக்காக நீ என்ன சேமித்து வைத்திருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய் என்பதை குறித்து நீ சிந்தனை செய்ய வேண்டும் இல்லையா? நாளைக்காக. அப்ப அடுத்த வருடத்திற்கான தயாரிப்பு என்ன மனோநிலை, அது அறிவார்த்தமாக, அது இன்மைக்கும் அருமைக்கும் பலன் தரக்கூடிய விதத்திலே இருக்கிறதா என்றால், இருக்கிறது என்றால் அவன் தான் அறிவாளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின்படி. அப்ப நாம் எல்லாம் அறிவாளியா என்பதற்கு ஒரு பரிசோதனையாக பெருமானார் அடையாளமாக 2 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, மரணத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரும், எப்படி வேண்டுமானாலும் வரும்.
உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிற உடற்பயிற்சியில் எத்தனை பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள், உயிரை விட்டு இருக்கிறார்கள். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உடற்பயிற்சி செய்தார், அங்கேதான் அவருடைய உயிர் பிரிகிறது. ஜிம்மில வைத்து மரணித்த எத்தனையோ பேருடைய காணொலிகளை நாம் பார்க்கிறோம். இங்கே இறைவன் நமக்கு உணர்த்துவது என்ன? மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரும், எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் வரும், எவ்வளவு நோய்வாய்ப்பட்ட நிலையிலையும் மறுபடியும் உனக்கு வாழ்வு கிடைக்கும். இப்படிப்பட்ட அந்த மரணத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் அவன் அறிவார்த்தமான காரியங்களை நோக்கி நகர்கிறான். இரண்டாவது, அடுத்து எனக்கு என்ன தயாரிக்கும்? அப்ப இதெல்லாம், இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துவது காலத்தை குறித்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். காலத்தை குறித்த விழிப்புணர்வு எங்கே இல்லையோ அங்கே கைசேதத்தை தவிர வேறொன்றும் இல்லாது. இப்போ ஒரு 30 வயதை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்றால் நமக்கு நன்கு நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய அந்த நேரம் எப்போது துவங்கியதோ ஒரு 15 வயதிற்கு மேல். அப்ப 30 வயதில் இருக்கக்கூடியவர் 15 வருட காலத்தை பின்னோக்கி பார்த்தால் கைசேதங்கள் மிஞ்சக்கூடாது, கவலைகள் வரக்கூடாது, நம் மீது நமக்கே அந்த ஒரு வெறுப்பு வரக்கூடாது. இப்படி வீணடித்து விட்டாயே என்று வரக்கூடாது. வராமல் எவன் பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன் தான் அறிவான். இதுவரைக்கும் போனது போகட்டும், இனி அடுத்து வரக்கூடிய காலத்தையாவது அப்படி ஒரு கைசேதம் இல்லாத ஒரு நிலைக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் இதே பயான் எப்பொழுது நடக்கும்? நிச்சயமாக உறுதியேற்றே தலைப்பு சொல்லிடலாம். அடுத்த 2026 டிசம்பர் கடைசி வாரத்தில் இதுதான் தலைப்பு. என்ன தலைப்பு? நாம் 2026 நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்படிதான் ஆரம்பிப்பேன். நிச்சயமாக அல்லாஹுடைய நாட்டம் இருந்து ஹயாத்தா இருந்து இதே இடத்துல நின்று பயான் பேசினா 2026 நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் தான் பேசுறேன். ஏன் அதை நிறைவுறுத்துகிறோம்? அந்த நேரத்தில் இப்பொழுது அடடா இவ்வளவு காலங்கள் வீணாகி விட்டதே என்கிற எண்ண ஓட்டம் நம்ம இருந்திருந்தால், இருக்கிறது என்றால், அடுத்த 2026 பயான் கேட்கும் போது என்ன வரக்கூடாது? அது வரக்கூடாது. இந்த 2026 ஆக்கப்பூர்வமான ஒரு காலமாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் உபதேசமாக இருக்கிறது. எனவே காலத்தை குறித்த விழிப்புணர்வு என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. இரண்டாவது, வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். காலம் என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. ஏன் மனிதனாக அல்லாஹ் பிறக்க செய்திருப்பதே ஒரு வாய்ப்பு. மனிதனை அல்லாஹ் பிறக்க செய்திருப்பதே ஒரு வாய்ப்பு. நாம பிறந்துட்டோங்கிறதுல பெருமை வேண்டுமானால் நமக்கு ஏற்படலாம். நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்கிற பெருமை, அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாய்ப்பு. தாயின் கருவறையிலே சாதாரண ஒரு இந்திரிய தொழிலாக அது உள்ளே சரியான முறையில் விளைவிக்க செய்து அதன் பின்னால் அதற்கு படிப்படியான அல்லாஹ் படிப்படியாக அந்த கர்ப்பப்பைக்குள் நடக்கிற அதிசயங்களை அல்லாஹ் தஆலா படம் பிடித்து காட்டுகிறான். சாதாரண ஒரு இந்திரிய துளியாக, நீர் துளியாக இருந்தது, அது இரத்த கட்டியாக மாறியது, சதை கட்டியாக மாறியது, பிறகு உருவம் கிடைத்தது என்றெல்லாம் இறைவன் பேசி மனிதனுக்கு இப்படித்தான் வாய்ப்பு கிடைத்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனாலதான் நிறைய பெண்மணிகள் அந்த கருத்தரித்து இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் செக்கப், 2வது செக்கப்னு போகும்போது சரியான முறையில் ரூபம் இல்லை, அதனால் என்ன செஞ்சிருங்க, இதை நீங்க கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கு அது மாதிரியான ப்ராப்ளங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ரூபம் கிடைக்கிற ரூபத்தை கொடுப்பது யார்? அங்கே ஒரு அழகிய உருவத்தை கொடுப்பது யார்? அதற்கு அறிவை கொடுப்பது யார்? ஆற்றலை கொடுப்பது யார்? எல்லாவற்றையும் கொடுப்பது யார்? ரப்பால் கொடுக்கப்பட்டதுதான் இந்த பிறப்பு, இந்த வாழ்க்கை. இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம், கேட்கிறோம், புரிந்து கொள்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் ரப்பு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அது அந்த வாய்ப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுடைய வாய்ப்பு. இது உலகத்திலே மனிதனுக்குத்தான் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. மற்ற ஜீவராசிகள் எதற்கும் கிடைப்பதில்லை. ஒரு சாதனை செய்வதற்கு ஆட்டாலோ மாட்டாலோ முடியுமா? மனிதனால் மட்டும்தான் முடியும். மனிதனால் தான் ஆக்கப்பூர்வமான செயல்களை முன்னெடுக்க முடியும். ஒரு விதத்தில் சொல்வதென்றால் அந்த அறிவாற்றலை பெறாத ஜீவராசிகள் எத்தனையோ சாதித்துக் கொண்டிருக்கிறது உலகத்திலே. இன்னைக்கு மனிதன் எவ்வளவு மோசமாயிட்டாங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இன்னல் இன்சான லலூமன் ஜஹூலா, மனிதன் அநியாயக்காரனாக இருக்கிறான், மடமையிலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? தன்னை பத்தி எதையுமே சிந்திக்காமல், அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகளை சிந்திக்காமல் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையில் மனிதனுக்குத்தான் சாதிக்கக்கூடிய, செயல்படக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்பதுதான். அந்த வாய்ப்புகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தினோம்?
என்பதை குறித்து ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் என்று சொல்வார்கள், ஒரு 2 பேரை இன்டர்வியூ எடுத்தான் ஒரு கம்பெனியில. 2 பேருக்கும் தெரியாமல் அவர்களை பரிசோதனை செய்வதற்காக ஒரு காலனி செருப்பு விற்கக்கூடிய கம்பெனி 2 பேரையும் ஒரு தீவுக்கு அனுப்புனாங்க. இந்த தீவுக்கு சென்று நம்ம கம்பெனி அங்கே ஒரு பிரான்ச் தொடங்குவதற்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கிறது என்று 2 பேரும் பரிசோதனை பண்ணிட்டு வரணும். அதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட். 2 பேரும் செல்கிறார்கள். முதல் ஒரு நபர் அங்கே போய் பார்க்கிறார், தீவுல போய் இறங்குறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்கிறார். ஒவ்வொரு நபருடைய பொதுவா என்ன பொருளோ அந்த பொருள் சார்ந்துதான் ஒவ்வொருத்தரும் சிந்திப்பாங்க இல்லையா? போன உடனே அவர் பார்த்தது என்ன? எல்லா மக்களுடைய கால்களையும் பார்த்தார். பார்த்தா யாருடைய கால்ல என்ன இல்ல, செருப்பே இல்லை. போயிட்டு வந்து அவர் ரிப்போர்ட் கொடுத்தார், நம்ம கம்பெனி அங்க தொடங்குறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லவே இல்லை என்று சொன்னார். காரணம், செருப்புனா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல போய் செருப்பை எப்படி நாம் விற்பனை செய்வது என்று ரிப்போர்ட் கொடுத்தார். மறுபடியும் இன்னொரு நபர் போனார். அந்த நபர் போய் பார்க்கிறார், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார நிலைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு யாருமே செருப்பு அணியல, யாருடைய காலில் காலணிகள் கிடையாது. என்ன இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? ஏன் அவங்க போடுறது இல்லை? செருப்பை பற்றிய மகத்துவம் அவர்களுக்கு தெரியல. அதை மட்டும் நாம் கரெக்டா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னா நம்முடைய கம்பெனி தொடங்குறதுக்கான சரியான இடம் எதுதான்? இந்த இடம் தான் என்று சொல்லி அவர் தன்னுடைய கம்பெனியினுடைய முதலாளியிடத்தில் ரிப்போர்ட் கொடுத்தார். யாருக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கு நாம் சொல்ல வருவது, நாம் நமக்கு வழங்கப்பட்ட காலங்களையும் நேரங்களையும் வாய்ப்புகளையும் நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்துதான். வாய்ப்புகள் நம்மை தேடிதான் இருக்கிறது. வாய்ப்புகள் நம்முடைய கதவுகளை தட்டித்தான் இருக்கிறது. யார் ஆக்கப்பூர்வமாக மாறினோம் என்பதுதான் இங்கே கேள்வி. பலரும் நாம் காரணம் சொல்லிக் கொண்டே இருப்போம். எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, என் ரோட்டு கூட பிறந்தவங்க சரியில்லை, எங்க அத்தா அம்மா கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியெல்லாம் மாறி இருப்பேன் என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு புலம்பல்கள் தான் இன்றைக்கு நம்மிடத்திலே உண்டு. ஆனால் நமக்கென்று அல்லாஹ் அறிவாற்றலை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த உயிர், உடல், எல்லாம் அறிவு, ஆற்றல் எல்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்து எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது. எனவே எதிர்வரக்கூடிய காலங்கள் மிகச் சிறப்பாக அமைய வேண்டுமானால் அதை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் சாதனையாளர். எந்த அளவிற்கு சாதனையாளர்? இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் தான் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியும். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் உள்ள சுகபோக வாழ்க்கையை வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு சுகபோக வாழ்க்கை, லக்ஸரி லைஃப்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் யார்? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் செல்வந்தர். அவர் வாசனை திரவியம் பூசிக்கொண்டு சென்றால் இவர்தான் முஸஅப் இப்னு உமைர் என்று அடையாளமிட்டு சொல்ல முடியும். அந்த அளவிற்கு வாசனை திரவியத்தில் ஊறி திளைத்தவர். மிக உயர்தரமான வாழ்க்கையை வாழ்ந்த முஸஅப் இப்னு உமைர் கஷ்டங்களை பார்த்ததே கிடையாது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால், கலிமா சொன்னதற்கு பின்னால் கஷ்டத்தை தவிர வேற எதையும் பார்க்கவில்லை. அவ்வளவு சோதனைகள். ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் அவர் அணிந்திருக்கிற ஆடையை பார்த்து, அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையை பார்த்து இத்தனை ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறது. யாருடைய ஆடையில்? ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு ஆடை அணியக்கூடிய, காலைக்கு ஒரு ஆடை, மாலைக்கு ஒரு ஆடை என்று ஒவ்வொரு நேரத்திற்கும் ஆடை அணியக்கூடிய முஸஅப் இப்னு உமைருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆடையில் இத்தனை ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கண்கலங்கி நின்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு தடை இருக்கு, மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரராக எப்படி மாறினார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு செல்வதற்கு முன்னால் மதீனாவில் ஒரு பிளாட்ஃபார்மை உண்டாக்குவதற்காக வேண்டி யாரையாவது தேர்வு செய்ய வேண்டும் என்கிற இடத்தில் முதல் பேர் யார் தான் வந்தது? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதோடு சேர்த்து இன்னொருவர் உதவிக்கு சென்றார். அவரும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். கூட போனது யார் தெரியுமா? வரலாற்றிலே கண் தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இருவரும் சேர்ந்து போய்தான் மதீனா நகரத்திலே பெருமானார் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய மனித எண்ணிக்கைகள் இவ்வளவுதான் இஸ்லாத்திற்கு சாதகமாக உதவியாளர்களாக இருக்க போகிறார்கள் என்கிற அந்த அன்சாருல்லாக்களை உருவாக்கிய பெருமை முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களோடு உடன் சென்ற அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் தெரியாத சஹாபி, இவர்களுக்கும் தான் இருந்தது.
அப்ப என்ன, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை அவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். கண் தெரியாமல் இருப்பதும் கூட ஒரு வாய்ப்பு தான். கண் தெரியாதவர்கள் IAS ஆக மாறுவது இல்லையா? நான் ஏற்கனவே கூட ஒரு வரலாறை சொல்லி இருக்கிறேன். கண் தெரியாத நபர்கள் IAS பதவியில இன்றைக்கும் சிட்டிங்ல இருக்காங்க. எத்தனையோ கலெக்டர்ஸ் அந்த வாய்ப்புகளை பெறுகிறார்கள். IAS எக்ஸாம் என்பது 800 பேர், 10,000 பேர், 8,000 பேர் எழுதுவாங்க. அந்த 8,000 பேர்ல ஒரு 800 பேர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த 800 பேர்ல 150 ரேங்க் குள்ளார யார் வர்றாங்களோ அவங்க தான் கலெக்டர் ஆகும். இதிலே வருகிறார்கள் கண் தெரியாதவர்கள். அப்ப நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. அல்லாஹ்வின் அருளால் பல்வேறு வாய்ப்புகளை பெற்றவர்கள் நாம். நமக்கும் எதிர்காலம் இருக்கிறதை நிறைய ஆக்கப்பூர்வமாக இம்மை மறுமை இரண்டிற்கும் பலன் தரக்கூடிய செயல்களை நம்மாலும் முன்னெடுக்க முடியும் என்பது இரண்டாவது செய்தியாக இருக்கிறது. முதலில் காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது, செயல்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். எல்லாம் என்ன ஓட்டங்கள்ல இருந்துட்டேதான் இருக்கு. யாருக்குதான் இல்ல? நீங்க வியாபாரத்தை குறித்து இப்ப இங்க இல்ல, யாராவது ஒருத்தர் உபதேசம் கேட்டால், ஆலோசனை கேட்டால் அவ்வளவு சொல்லுவோம். ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த நபர் குழுவு வைத்திருக்கிறாரே, அவருடைய நிலை என்ன என்று யோசித்தால் அவர் பின்தங்கியே இருக்கிற நிலைகள். முயற்சி என்பது மிக முக்கியமானது. சஅய் என்றால் குர்ஆன் பறைசாற்றுகிறது அந்த வார்த்தையை, வஅல்லைஸ லில் இன்சானி இல்லா மா சஅ வஅன்ன சஅயஹு ஸௌஃப யுரா. மனிதனுக்கு எதை முயற்சிக்கிறானோ அது நிச்சயமாக கிடைக்கும். எதை முயற்சிக்கிறானோ கிடைக்கும். அந்த முயற்சியை மேற்கொள்வதை இஸ்லாம் விரும்புகிறது. வெறுமனே வார்த்தைகளில் பேசிவிட்டோ அல்லது ஆசைகளை மனதிலே வைத்துக் கொண்டோ நான் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்பதல்ல. இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் சஅய் என்றால் ஓடுங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். சஅய்ங்கிறது தொங்கோட்டத்துல சொல்லுவாங்களா இல்லையா? எங்கே ஹஜ்ஜிற்கு செல்லும் போது, உம்ராவிற்கு செல்லும் பொழுது சஅய் செய்வது, அப்படியே ஓடிக்கொண்டே இருப்பது. அப்படின்னா என்ன? ஓடிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய ஓட்டத்தில் நிதானமும் இருக்க வேண்டும், நடக்கவும் கூடாது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் சஅய். இப்படியான ஒரு வாழ்க்கை முறையை யார் முயற்சிக்கிறாரோ, ரொம்ப ஓட வேண்டாம், நடந்தும் போகாதீங்க. இதற்கு மத்தியில் ஒரு நிதானத்தை கடைபிடித்து நீங்கள் முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்த முடியும் என்பது காலத்தினுடைய அந்த ஓட்டங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. உழைப்பு முயற்சி பற்றிய வார்த்தைகளை நிறைய எழுதுகிறார்கள். வியர்வையே மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. உழைக்கும் உறுப்புகள் தான் அழகாகின்றன. எழுதுபவர்களுக்கு விரல்களும், கல்லுடைப்பவர்களுக்கு கைகளும், களை எடுப்பவர்களுக்கு கால்களும், மூட்டை தூக்குபவர்களுக்கு முதுகுகளும் அழகின் இலக்கணங்கள். யாரை நம்ம அழகா பாக்குறோம்? உழைக்கக்கூடியவங்களை நம்ம அழகா பாக்குறோமா இல்லையா? எத்தனை பேர் இன்றைக்கு தெருவோரங்களிலே கடைகளை போட்டுக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே எத்தனை வயதானவர்கள், எத்தனை பெண்கள். சோசியல் மீடியாவிலே ஒரு வயது முதிர்ந்தவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை நாம் ஷேர் செய்யாமல் இருப்பது கிடையாது. ஷேர் செய்வதை மட்டும்தான் செய்கிறோம். சரியாக அங்கே என்ன பாடம் இருக்கிறது? அங்கே 90 வயது ஆள் எதை பற்றியும் சிந்திக்காமல், உழைப்பு மிக முக்கியமானது, உன்னதமானது, அது உயர்வை தரும் என்று 90 வயதிலும் 80 வயதிலும் ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றால் நீ 30 வைத்துக் கொண்டு ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான். அதான் இங்கே உள்ள கேள்வி. எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ மனித சமூகம் அதை புரிய தவறினால் மாற்றங்கள் இருக்காது. எனவே நாம் வருடங்களும் காலங்களும் மாறி போகும் பொழுது முயற்சிகள் நம்மிடம் இருக்கிறதா என்கிற அந்த பரிசோதனையை இஸ்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. வரலாற்றிலே மிக பெரும் சாதனைக்கு சொந்தக்காரராக இந்த உலகத்திலே உலகம் உள்ளளவும், உலகம் அழியும் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் என்றால் அதை யாரைத்தான் சொல்ல முடியும்? உலகத்தினுடைய ஒப்பற்ற இறை தூதராக, ஒப்பற்ற மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்ற முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்திலே ஒரு சாதனையாளர் யாரும் இருக்க முடியாது. அந்த சாதனையாளருடைய வரலாற்று நிகழ்வுகளை பலரும் எழுதுகிறார்கள். அதிலே மைக்கேல் H. ஹார்ட் எழுதக்கூடிய அந்த தி 100 என்ற புத்தகத்தில் அவர் முதலிடம் கொடுத்ததற்கான காரணத்தை சொல்லும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 230 வருடங்களில் செய்ய வேண்டிய பணியை வெறும் 23 வருடங்களிலே செய்து முடித்தார்கள். 230 வருடங்களிலே செய்ய வேண்டிய பணியை ஒரு 10 மடங்கு காலம்
அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு பணியை பெருமானார் ஒரே அவகாசத்திலே செய்து முடித்தார்கள் என்றால் அந்த காலமும் நேரமும் எவ்வளவு தூரம் செயலாக மாறி இருக்கும் என்பதை இங்கே நாம் நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய இந்த தருணத்தில் புதிய சிந்தனைகளை நமக்குள்ளே விதைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புத்தாண்டினுடைய ஒரு புதிய வருடத்தை ஒரு காலத்தை அடையக்கூடிய அந்த நேரத்தில் வெறுமனே இரவு நேரத்திலே அந்த கொண்டாட்டங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அது அழிவை தவிர வேறொன்றையும் தராது. குறிப்பாக இங்கே விடுமுறை காலங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த விடுமுறை என்றால் அது ஒரு நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான விடுமுறை தானே தவிர நியூ இயர் கொண்டாட்டத்திற்கான விடுமுறை அல்ல. குறிப்பாக தயவு கூர்ந்து நாம் ஒரு வேண்டுகோளை வைப்பது, இரவு நேரங்களிலே எல்லோரும் சுற்றி தீர்வது போல திருவோரங்களிலே முக்கியமான இடங்களிலே ஒன்று கூடி அந்த 12 மணியை எதிர்பார்த்து இருப்பது என்பது ஈமானுக்கான அடையாளம் நிச்சயமாக கிடையாது என்பதை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். சாதிப்பது என்பது ஏதோ 12 மணியில் நான் இன்னிடத்திலே இந்த நியூ இயரை நான் அனுபவித்தேன் என்பதல்ல சாதனை. இனி வரக்கூடிய எதிர்காலத்தை எந்த அளவு தூரம் என் வாழ்க்கை இம்மையினுடைய நிலைக்கும் மறுமைக்கும் பயனுள்ளதாக மாற்றப் போகிறேன், அதற்கான செயல் திட்டங்கள் என்ன என்று சிந்திப்பதுதான் நம்மை சாதனைக்கு இட்டுச் செல்லும் என்பதை இறுதியாக உங்களுக்கு நினைவுபடுத்தி, காலம் என்பது எல்லோருக்கும் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த அவகாசத்தை எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறான். அதனை அர்த்தமாக்குவது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அர்த்தமாக்கக்கூடிய நல்ல முஃமின்களாக இம்மை மறுமை இரண்டிலேயும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அவகாசங்கள் பயன் தரக்கூடிய விதத்திலே அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை இங்கே குழுமி இருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.